வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா MA4151 பேப்பர் யூனிட் 1ல இருக்கிற வெக்டார் ஸ்பேஸ் டாபிக் பார்க்குறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸா வெக்டார் ஸ்பேஸ் டெஃபினிஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் எப்படி எல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதா நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். Let B be the set of all positive real numbers. So set of all positive real numbersல கொடுத்திருக்காங்க. Define vector addition and scalar multiplication as follows. ஒவ்வொரு ப்ராப்ளத்திலையும் அவங்க என்னென்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர் ரெலவெண்ட்டாக கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா வெக்டார் ஸ்பேஸ் கண்டிஷனுங்கிறத நம்ம செக் பண்ணணும். இங்கே இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா x + y = xy அண்ட் kx = x power k பவரில் கொடுத்துருக்காங்க. Determine whether or not in B is vector space over R. வெக்டார் ஸ்பேஸாக இருக்கா இல்லையா அண்டர் ஆரில் கேட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு அபவ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ வெக்டார் ஸ்பேஸ் கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு தெரியும். அந்த கண்டிஷனில் இந்த ஸ்கேலார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனில் சாட்டிஸ்ஃபை ஆர் நாட்னு நம்ம செக் பண்ணால் போதும். பார்க்கலாம் ப்ரூஃப் கிவன் தட். ஸோ விங்கிறது செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ்னே நம்ம எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஆரில் தான் எடுத்துக்கலாம். நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் x + y = xy, kx = x power k. ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாமே நல்லா பார்த்தாச்சு. ஸோ கண்டினியூவாக பார்த்துடலாம். கம்யூட்டேட்டிவ்லானா x + y = y + x ஃபார் ஆல் x, y belong to நம்ம ஆரில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டிஃபைன் பண்ண இந்த கலெக்ஷனில் எடுத்துக்கோங்க. லெட் x, y belong to v. அப்படின்னா x + y = நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கிறது என்னது, x + y இருந்தால் xy நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன பார்ட்டு கொடுக்குறாங்களோ அந்த பார்ட்டை தான் நம்ம எடுக்கணும். ஸோ xy இதை மாற்றி எதுனா yx, தட் இஸ் y + xன்னு எழுதிக்கலாமா? அப்போ x + y = y + x கம்யூட்டேட்டிவ்லாம் சாட்டிஸ்ஃபைடு. ஃபர்ஸ்ட்லாம் முடிஞ்சது. அடுத்து அசோசியேட்டிவ்லானா நமக்கு தெரியும் 3 டேர்ம்ஸ் தேவை. அப்போ x, y, z எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய லா பார்த்தீங்கன்னா x + y + z = x + y + z. Let x, y, z belong to v. Consider x + y + z. ஸோ இப்போ இதை எப்படி மாற்றிக்கலாம்? இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், 2 நம்பராக தான் நம்ம சூஸ் பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு நம்பராக தான் நம்ம எடுக்கணும். அப்போ x + y இருந்தால் xyன்னு எழுத சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த ஆர்டருக்கு மாற்றினீங்கன்னா x + y × z, இந்த நம்பர் இன்ட்டு இந்த நம்பருங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கு திருப்பி ஆப்ரேஷன் நம்ம கிவனில் ஃபிக்ஸ் பண்ணதை எடுத்திங்கன்னா xy × z. ஸோ x × y z, இந்த y z நம்ம திருப்பி எழுதுனா y + zன்னு எழுதிக்கலாம். தட் இஸ் திருப்பி இந்த பார்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா x + y + z. Therefore, x + y + z = x + y + z. Associative law satisfied under the conditions. Second property is also verified. Third என்னது identity பார்ப்போம். x + 0 = x இருக்கான்னு பார்க்கணும். For all x belong to v. The zero vector should present in v. கண்டிப்பாக அடிஷனை பொறுத்தவரை எக்ஸிஸ்ட் ஆகும். Let a be the vector of the vector space v. ஜீரோ வெக்டார்னு எடுத்துக்கிறாங்க. தட் இஸ் x = x + a. சம் ஆஃப் த டேர்ம் எடுத்துக்கிறாங்க. இதை நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா xaன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ x = xa. அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும்? இது ரெண்டு கேன்சல் பண்ணிட்டா ஏவோட வேல்யூ நமக்கு 1ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுமா? therefore a = 1 is the zero vector of v. which implies x + 1 = x × 1 = x. இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு 1 தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த 1 தான் நீங்கள் ஜீரோ வெக்டார் லெட் ஏ பி த ஜீரோ வெக்டார்னு கோட் பண்ணதுனால the zero vector is present in v. இதை மட்டும் கோட் பண்ணாலும் போதும். ஃபோர்த் கண்டிஷன் பாருங்க, x + y = 0. அப்போ ஒரு நம்பரோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 0 வருதோ அந்த நம்பர் தான் நம்ம இன்வெர்ஸ்னு எடுப்போம். லெட் y be the additive inverse of x. x + y = 0. இது கண்டிஷன். இப்போ x + y இருந்தால் நம்ம என்ன எழுதியிருந்துருக்கணும்? நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஃபிக்ஸ் பண்ணதை பொறுத்த xyன்னு கொடுக்கணும். நமக்கு ஈக்குவேஷன் 1ல் x + y = xy தான் நம்ம எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டரில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பார்த்ததில் ஐடென்டிட்டியாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆனது 1. ஐ மீன் ஸ்டெப் 3ல நார்மலாக நம்ம அடிஷனாக இருந்தால் 0ன்னு போகும். இங்கே அடிஷன் டு மல்டிப்ளிகேஷன் மாற்றுறாங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் பேஸ்டாக தான் நம்ம ஐடென்டிட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம ஸ்டெப் 3ல எழுதியிருக்கோம். ஸோ ஸ்டெப் 3ல நமக்கு வந்திருக்க ஆன்சர் 1 தான். ஸோ அந்த 1 தான் இங்கே எழுதணும். அப்போ y = 1/x. 1/x ஆரில் இருக்குமா பாசிபிளா? எஸ், அதுவும் இருக்க தான் செய்யும். ரியல் நம்பர் தானே, அப்போ இருக்கும். 1/x = -x வேணால் எழுதிக்கலாம். இஸ் அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் x. ஸோ ஸ்டெப் 4ல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸ்டெப் 5 1.x = x. Let 1 be a scalar multiplication. மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னா 1.x = நமக்கு கண்டிஷன் 2ல் நம்ம எழுதினது என்னது? x power kன்னு எழுதிக்கணும்னு சொல்லிக்கும். k × x இருந்தால் x power k. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு எழுதிக்கோங்க. அப்போ x power 1 which is equal to x. 1.x = x. Therefore, scalar multiplication is satisfied. Condition 5 verified. Condition 6 வரலாம். ஸோ கண்டிஷன் 6 பார்த்தீங்கன்னா ab of x = a × b of x. ஏபிங்கிறது நீங்கள் ஃபீல்டு எடுக்கணும். ஃபீல்டுங்கிறது இங்கே ரியல் நம்பரில் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எடுத்துக்கலாம். அண்ட் எக்ஸ் பிலாங் டு பி.
ஏபி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவரில் எடுத்து எழுதணுங்கிறது தான் நம்மளுடைய கண்டிஷன் 2. அப்போ எக்ஸ் பவர் ஏபி, தட் இஸ் எக்ஸ் பவர் ஏபி. இதை எக்ஸ்பி பவர் ஏன்னு மாற்றிக்கலாமா? அந்த பியில் இருந்ததை முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிஎக்ஸ் பவர் ஏ, தட் இஸ் ஏ இன்ட்டு பிஎக்ஸ். லைன் பை லைன் நான் எழுதுனா அழகாக ஸ்டெப் வரும். நமக்கு கொடுத்துருக்கிறதுலேருந்து கண்டிஷன் 2, அதாவது ஈக்குவேஷன் 2ல் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அது ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் மாடுலேட் பண்ணுங்கள். திருப்பி அடுத்த ஸ்டெப்பில் எப்படி மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். therefore AB of x equal to A into BX. Condition 6 is also verified. Condition 7 பார்க்கலாம். A into x plus y equal to AX plus AY. இதுதான் condition 7. ஸோ ஏங்கிறது நம்ம ஃபீல்டில் எடுப்போம், XYங்கிறத நம்ம வீல் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா A of x plus yன்னு எடுத்திங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவரில் எழுதணும். நம்ம அதுதான் ஈக்குவேஷன் 2, x plus y பவர் A. ப்ளஸில் இருந்ததுன்னா நம்ம ஈக்குவேஷன் 1 பிரகாரம் என்ன எழுதிக்கலாம்? XY பவர் ஏன்னு எழுதிக்கலாமா? இப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். x பவர் A இன்ட்டு y பவர் A. மல்டிப்ளிகேஷனில் தான் அடிஷனில் மாற்றிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1ல் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஈக்குவேஷன் 2ல் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், அழகாக ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அப்போ இதை மாற்றிக்கலாம். x பவர் A ப்ளஸ் y பவர் A. திஸ் இஸ் அவர் AX AY. அப்போ A of x plus y equal to AX plus AY. Condition 7 also verified. Last condition, A plus B of x equal to AX plus BX. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி பார்க்குறதுனா, AB belong to field F and X belong to V. அப்போ லெஃப்ட் சைடில் A plus B of x மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் A plus Bன்னு எழுதிக்கோங்க. தட் இஸ் இது மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் நீங்கள் அடுத்த அடிஷனில் இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் மாற்றிக்கலாம். அப்போ எக்ஸ் பவர் ஏபின்னு எழுதியிருந்துருக்கணும். எக்ஸ் பவர் ஏபியை எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் பின்னு மாற்றிக்கோங்க. இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அடிஷனாக மாற்றிக்கோங்க. இந்த கண்டிஷன் 1, ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 நம்ம என்ன எழுதணுமோ அதுக்கேற்றபடி நீங்கள் டேர்ம்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணால் AX plus BX. A plus B of x equal to AX plus BX. 8 கண்டிஷனுமே நமக்கு செட் பண்ண அந்த AX plus y equal to XY, அடுத்து KX equal to x power K, இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால V satisfied all properties of a vector space, therefore V is a vector space. இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நம்ம டிஃபைன் பண்ண Vங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் தான் அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். இந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளம் மீன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம். ஸோ எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் 8 கண்டிஷனை கரெக்டாக எழுதுங்க. அந்த 8 கண்டிஷன் வைஸ் கொடுத்துருக்கிற டேர்ம்ஸை கோட் பண்ணுங்கள். சாட்டிஸ்ஃபை ஆகும், மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை ஆகும். இன்கேஸ் இந்த ஐடென்டிட்டி இன்வர்ஸ் இதில் தான் நமக்கு ஃபெயிலியர் ஆகும். அப்படி ஃபெயிலியர் ஆனால் இட்ஸ் நாட் வெக்டார் ஸ்பேஸ் நம்ம கன்க்ளூஷன் கொடுத்துக்கலாம். 8 மார்க் கொஷினில் இந்த கொஷின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். டவுட் இருந்ததுன்னா கணித பிழைக்கு மெயில் அனுப்புங்க. தேங்க்யூ.